இதையும் ஆசிரியர் காட்டுகிறார். நம்முடைய ஞான நூல்கள்ல பல இடங்கள்ல இந்த குறிப்பெல்லாம் நமக்கு இருக்கின்றன. ஆக அந்த முறையில அதை ஒவ்வொன்றாக சோதித்து அந்த பகுதியில எந்த விதமான வினையும் இல்லாம திருவருள வேண்டி அந்த ஆன்மாவை அவற்றிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தூய்மைப்படுத்தி பிறகு பிரசாத நெறியில் பரமசிவனிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்கள். இது ஞானாசிரியருக்கு எத்தனை வேலை தெரியுமா? ஒரு வகுப்பு வாதியாருக்கு எத்தனை வேலைங்கிறீங்க? பாடம் எடுக்கிற வாதியாருக்கு என்னங்கிறீங்க? என்ன பாடம் சொல்றோமோ அதை முழுமையா கொண்டு போய் சேர்த்து அவர் ரொம்ப பிரயத்தனப்படணும். பல நூல் பயிற்சி வேண்டும். சொல்லுகிற பொழுது அமைதியா வேற எந்த டென்ஷன் இல்லாம பாடத்தை மட்டுமே நெஞ்சில வைத்துக் கொண்டு கேட்பவர்கள் உள்ளம் குழும்பகை கொள்வோன் கொள்வகையறிந்து பாடம் சொல்லணும்னு சொல்லி நன்னூல் நுட்பம் சொல்லுகிறார். இதை விட பல மடங்கு மிகப்பெரிய ஒரு வேலை ஞானாசிரியர் செய்வது, தீக்கை பண்ணுகிற ஆச்சாரியார் செய்வது. ஆமா, அப்படி அவர் என்ன செய்கிறார்? 6 அத்துவாக்களும் தன்மைகளும் அவை ஒன்றில் ஒன்று அடங்கும் முறைமையை அறிந்து பிறகு எளிமையா தெரியும். இந்த ஒன்றில் ஒன்று அடங்குறதுக்கு ஒரு எளிமையான மேற்கோள் ஞாபகம் வருது, சொல்றேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது, அப்ப பெரியவனு கேட்காதீங்க, நானும் உங்கள சிறுவன் தான். அப்பொழுது வாரியார் சுவாமிகளுடைய பேச்சு கேட்கிற வழக்கம் தேர்காலங்கள்ல. ஒரு முறை தேருக்கு அவினாசிக்கு சென்றிருந்தேன். அங்க இருக்கிற பிள்ளைகள்லாம் பள்ளி பிள்ளைகள், ஸ்டூடெண்ட் பல பேர் வந்து சில ஏதாவது பொது சந்தாயம் இருந்தா கேளுங்கன்னு வாரியார் சந்திரிச்சுட்டு சொன்னார். ஒரு பையன் கொஞ்சம் துணுக்கான பையன், அவன் எந்திரிச்சு சொன்னான், சுவாமி, சிவன் கோவிலில திருமால் சிலை உண்டு, திருமால் கோவில்ல சிவலிங்கம் ஏன் இல்லைன்னு கேட்டான். அவனுக்கு என்ன புரிகிறது? தத்துவம் சொன்னா விளங்குமா? அவர் பதில் சொன்னார் பாருங்க, அண்டாக்குள்ள குண்டா அடங்கும், குண்டாவில் அண்டா அடங்காதுன்னாரு. எளிமையானதுதான். எந்தெந்த பொருள் எதுக்குள்ள கொண்டு அடக்குன்னு வீட்டுல அம்மாவுக்கு தெரியும், பாத்திரங்கள்ல. அதுபோல ஞானாசிரியர் இந்த சொற்பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சங்கள்ல எதுக்குள்ள அடக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அடங்கும் முறைமையை அறிந்து, சிவஞான என்ன அழகா காட்டுறாரு பாருங்க. அடங்கும் முறைமையை அறிந்து அதன் பிறகு என்ன செய்யணும் பாருங்க. இன்னும் கொஞ்சம் எழுத்து பெருசு பண்ணுங்க. அடங்கும் முறைமை அறிந்து மந்திரம் போதுங்க, மந்திர முதல் 5னையும் அப்புறம் கலை 5னும் பகுத்து போதுங்க அடக்கி நிவர்த்தி முதலிய 5ஐயும் ஒவ்வொன்றாக சோதித்து, அப்ப நிவர்த்தி முதலிய 5 கலைகளையும் சோதித்தல். என்ன சோதித்தல்? எது எங்கெங்க கண்மங்களுக்கு ஏற்ப அந்த உயிருக்கு இடையூறு இருக்கிறது என்பதையெல்லாம் சோதித்து பிறகு அந்த மாணவனுடைய உயிரை கொண்டு போய் பிராசாத நெறிகளை கொண்டு போய் பரமனிடத்துல சேர்ப்பான். இப்ப இந்த சோதித்துங்கிற சொல்லு கொஞ்சம் உங்களுக்கு விளங்காது. அதுக்கு முனிவர உரை காட்டுறாரு பாருங்க. மாணாக்கன் ஆன்மாவை வாங்கி, மாணாக்கனுடைய ஆன்மாவை வாங்கி ராசாத நெறியானே 1 2 3 4 5 வரையில் பாருங்க, பரமசிவனிடத்திலே ஒடுங்கிய வழி. இப்ப ஆன்மா எப்படி இருக்கும்னார், மாணிக்கத்தை சார்ந்த படிக ஒளி போல் தற்போதம் அடங்கி பரமசிவனுடைய அறுவகை குணங்களும் தன் குணமாக தன்மாட்டு மிக்கு விளங்கிய சிவானந்தம் மேலிடும்படி ஒவ்வொரு குணங்களுக்கும் 3 ஆகதியா தோற்றுவித்து முப்பொருள்களின் பொது இயல்பு உணர்த்தும் முகத்தானே. ஆமா, இந்த பகுதி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப மாணவனுடைய உயிர் எப்படி இருக்கும்? அதாவது மாணிக்கத்தை சார்ந்த படிகம் போல அதற்கு தன்முனைப்பு கெட்டு இருக்கும். படிகம் வெண்மையா இருக்குது, மாணிக்கம்ங்கிற அந்த கலரை காட்டுறீங்க, படி என்ன ஆயிரும்? வெள்ள தெரியாது, அதுல அடங்கி போயிடும். அது போல என்னாகும்? தன்முனைப்பு கட்டு. நமக்கு 6 குணங்கள் இருப்பது, 6 அத்துவா இருப்பது போல சுவாமிக்கு 6 உண்டு. ஆமா, குறியில் அருகுணத்து ஆண்டு கொண்டார் போலும்.
என்று தேவாரம் காட்டுகிறது. அப்படி அந்த 6 குணங்கள்ல கொண்டு போய் நம்முடையத அதை அடக்கி பிறகு ஆன்மாவிடத்திலே விளங்கச் செய்து சிவானந்தம் மேலிடும். அப்பதான் கொஞ்சம் நல்லதா வாங்கக்கூடிய அமைதி கிடைக்கும். அழுக்கு இருக்கிற இப்ப கையில பிசு இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த வேலை செய்ய முடியாது. ஒரே எண்ணெய் பிசுக்கா இருக்கு, ஒரே இருங்க சோப் போட்டு கழுவிட்டு வாரேன், சுத்தமா கழுவிட்டு வந்தோடனே இனி கொடுங்க பிரசாதத்தை கொடுங்க. எதுக்கு திருநீர் வாங்குறக்கா, பொங்கல் வாங்குறதுக்கு, சுண்டல் வாங்கி சாப்பிடுறதுக்கு இல்லையா? அப்படி தயாராகிறோமா இல்லையா? அதுபோல சிவஞானம் கிடைக்க வேண்டும் என்றார் உயிரினத்திலே இருக்கக்கூடிய காம குரோத லோப மோத மகம் ஆச்சரியம் உள்ளிட்ட 6 குணங்களை எல்லாம் அறவே நீக்க வேண்டும். அதுக்கு மேல இருப்பது யான் என்ற அகப்பற்றும் எனது என்ற யான் என்ற அகப்பற்றும் எனது என்ற புறப்பற்றும் நீங்க வேண்டும். இவையெல்லாம் அங்க நீங்கி சிவானந்தம் மேலிடும்படி ஒவ்வொரு குணங்களுக்கும் வேள்வியில 3 ஆகுதிகள் ஆசிரியர் வேள்வியில செய்வார். இது 2 வகையில செய்யலாம். ஆசிரியர் மனதுக்குள்ளேயே செய்யலாம், வெளியே குண்டம் போட்டு செய்யலாம். இந்த ஞானாசிரியருக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டுங்க. ஆமா, அந்த முறையில அந்த நிலைகளை எல்லாம் செய்வார். அதன் பிறகு என்னன்னு பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. முப்பொருள்களின் பொது இயல்பு உணர்த்தும் முகத்தான். முப்பொருளின் பொது இயல்பு மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க மேலக்கல்ல இடத்துல. முப்பொருளின் பொது இயல்பு பரமசிவனிடத்தில் மூழ்கி ஒடுக்கின்னு இருக்குல்ல, அருமையா போச்சு. முப்பொருள்களின் பொது இயல்பு உணர்த்தி. ஆமா, முப்பொருள் என்ன? பதி, பசு, பாசம், இறை, உயிர், தலை. இந்த 3 பொருள்களை பற்றி ஆசிரியர் என்ன செய்வார்? பொதுத்தன்மையை காட்டுவார். அப்படி பொது இயல்பை மாணவர் கொடுத்துவார். பொது இயல்பு என்ன? பொது இயல்பாவது முப்பொருளுக்கு இருக்கக்கூடிய பிரமாணம். பிறகு பிரமாணத்துக்கு பிறகு 2வதா இருப்பது இலக்கணம் இல்லையா? பொது இயல்பு அமையக்கூடியது. இது 6 நூற்பாவில காட்டுகிறார். பிரமாணமும் இலக்கணமும் பொது இயல்பு. இந்த பொது இயல்பு மாணவனுக்கு உணர்த்துவார். அப்பொழுது மாணவனுக்கு மலம் நீங்கி உண்மை ஞானம் கொஞ்சமா கிடைக்கும். அப்படி உணர்த்தும் முகத்தானே மலத்தை நீக்கி உண்மை ஞானம் பெற விளங்கச் செய்வது. எவ்வளவு பெரிய வேலை பார்த்தீங்களா? அதுக்கு மேல சிவாகமங்களின் உண்மை பொருள் ஆராய்வதற்கு இவன் அதிகாரியாவான். அப்பொழுது அந்த மாணவர் சிவாகமங்கள்ல, அதாவது ஞான நூல்கள்ல, திருமுறைகள்ல, சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடிய பொருளை ஆராயக்கூடிய உரிமை பெறுவான். அதன் பிறகு சாதனையியல், பயனியல், சிறப்புத்தன்மை அவன் செய்வான். அப்பொழுது அப்படி ஆராய்கிற பொழுது அவனுடைய உள்ளத்துக்குள் சிவஞானம் மேம்பட்டு நிற்கும். அப்ப இப்ப நமக்கு ஞானம் இருக்கா இல்லையா? இப்ப இருக்கிறது அஞ்ஞானம். தீக்கை செய்த பிறகு நமக்கு நியாயமா வரக்கூடிய ஞானம் என்ன? மெஞ்ஞானம், சிவானந்தம், சிவஞானம். அந்த சிவஞானம் மேம்பட்டு விளங்க முப்பொருளுடைய சிறப்பு இயல்புகளை அப்புறம் உணரும். அப்படி சிவாங்கள் பொருள் ஆராய்ந்த அதிகாரியான பிறகு அங்கனம் உண்மை பொருள் ஆராய்ச்சியால் சிவஞானம் விளங்கி சிறப்பு இயல்பு உணர்ந்து. சிறப்பு இயல்பாவது என்ன? பசுவாகிய உயிர் பாசத்தை விட்டு பதியை அடைய முயல வேண்டும். பசுவாகிய உயிர் பாசத்தை விட்டு பதியடைய முயல வேண்டும். ஒரு மனுஷனுக்கு தலைவலி போகணுமா வேண்டாமா? தலைவலி போகணுங்க. பசி போகணுமா வேண்டாமா? போகணும். தூக்கம் போகணுமா வேண்டாமா? போகணும். அது போல அறியாமையாகிய ஆணவ மலம் முழுமையாக அது தன் வலிமை இழக்க செய்ய வேண்டும்.
ஆம். அப்ப சாதனையியல் என்பதும், பயனியல் என்பதும் அது தெரியும். அதான் உண்மை பொருள். இப்ப நமக்கு பொதுப்பொருள் என்றும், உண்மை பொருள் என்றும் இது முன்னவே நாம பார்த்துக்கிறோம். பொதுக்காட்சி, உண்மை காட்சி என்று. அப்படி சிவஞானம் விளங்கி, சிறப்பியல்பு உணர்ந்து, அதன் பிறகு சிவம் பிரகாசித்து, அதுக்கு மேல வாசனை நீங்கி வீடு பேறு அடைவான். இப்ப என்னாச்சு? சிவஞானம் மேம்பட்டு விளங்க முப்பொருள் சிறப்புகளை உணர்வான். அப்பொழுது சிவப்பேரொளி தோன்றும். அதுக்கு மேல ஒன்று காட்டுறார் பாருங்க. வாசனாமலம் ரொம்ப முக்கியமானதுங்க. சிவம் பிரகாசித்து வாசனை நீங்கி, வாசனை நீங்குவதாவது ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி தான். முனிவர் மாபாடி மெய்கண்டார் காட்டுவது. அதாவது இங்குழி வாங்கும் களம் போல. படித்தவர்களுக்கு தெரியும். பெருங்காயம் ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சிருக்கிறோம். பாத்திரம் பெருங்காயத்துடைய வாசனையை வாங்கிரும் இல்லையா? பெருங்காயம் தீர்ந்தால் என்ன இருக்கும்? வாசனை இருக்கும். அது மாதிரி நமக்கு வாசனாமலம் இருக்கும். வாசனாமலம் நீங்க விட்டீங்கன்னா அது நம்மளை தாக்காம இருக்கணும். அது தாக்க ஆரம்பிச்சிருச்சா வாசனாமலம் ஆணவ மலமா வளர்ந்துடும். வாசனாமலம் என்னவா வளரும்? ஆணவ மலமா வளரும். அதனால வாசனை நீங்கி பிறகு வீடு பேறு அடைவார். இதெல்லாம் சிவஞான சித்தியார்ல ரொம்ப அழகா விரிவாக நமக்கு காட்டப்படுகிறது. அருணதி சிவாச்சாரியார் கூறுகிறார். ஆனால் நம்முடைய சிவஞான முனிவர் என்ன காட்டுகிறார்? இப்படி இந்த உயிர்கள் வீடு வேறு என்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல. அப்ப இந்த முறையை எது சொல்லுதுங்கிறார் ஆசிரியர் முனிவர்? ஞானம் உதிப்பித்து உட்பவம் துடைப்பன். உட்பவம்னா பிறப்பு. இப்ப வாசனை நீங்கி வீடு பேறு அடைவான். இது எப்படி வந்தது? அத்துவா சுத்தி பண்ணி, சுத்தினா தூய்மைப்படுத்தி பண்ணி, பிறகு மலமகற்றி, பிறகு ஒளிவிலா சிவம் பிரகாசித்தற்கு ஞானம் உதித்து, அந்த ஞானத்தால் உட்பவம்னா தோற்றம், பிறப்புன்னு அர்த்தம். அது துடைப்பன் என்று ஞானத்தால் வீடு என்றே நான்மறைகள், 4 மறைகள், புராணங்கள், எந்த புராணம் படிச்சாலும் சரி, முப்பொருண்மை சொன்னால்தான் அது புராணமே. நல்ல ஆகமங்கள் சொல்ல, ஒரு சொல் போட்ட பாரு ஆகமத்துக்கு நல்ல ஆகமம்னு இல்லையா? சொல்ல எனவும் கூறும் திருவாக்குகளாலும் இவ்வாறே கூறும் சிவாகம வசனங்களாலும் அறிக. அப்ப இந்த உண்மையை தெரிவதற்கு நீங்க எத்தனை நூலை படிக்கணும்னு நினைச்சு பாருங்க. படிச்சவர் இதால நீங்க தெளிந்து கொள்ளுங்கள்னு சொல்றார். தெளிய வேண்டுமாயின் அந்த நூலை படிக்கணும். முனிவர் சொன்னதை ஏற்றுக்கொள்வேமே ஆனால் என்ன செய்யணும்? இதுவரை தீக்கை பெறாதவர்கள் தீக்கை தீக்கை பெற்று செய்பவர்கள் அழுந்தி அறிய வேண்டும் என்று அறிக. அதற்கு மேல இன்னொரு வரி காட்டுகிறார் பாருங்க. ஆமா, அந்த பகுதியில சொல்லுகிற பொழுது ஆசிரியர் அத்துவாக்களின் இயல்பு முன்னர் காட்டுதும். ஆக இந்த பகுதிகளை எல்லாம் 2ஆம் நூற்பா 3ஆம் அதிகரணத்துல பேருரையில விரிவாக காட்டுகிறார். அந்த பகுதியில நாம் பிறகு அவற்றை பார்த்துக் கொள்வோம். இனி அதற்கு மேல ஆசிரியர் 96வது பக்கம் தொடர்ந்து இந்த பேருரை பகுதியில காட்டுகிறார் நிர்வாணந்தி கீழே. இனி பொருளின் இருவனாம் அறுவகையும் உருவி நினைவரிதாம் பரமதத்துள் உயிர் பிறவி பயிற்றும் என்றாற் போலும் சிவாகம வசனங்களை பற்றி அவற்றின் கருத்துணராது தீக்கையே வீடு பேறு உதவும் ஞானம் வேண்டாம் எனவும் ஞானத்தால் வீடென்றே
என்பொழி ஞானம் என்பதும் ஆகுபெயரால் தீக்கை உணர்த்தும் என்றும் பல பேர் கருத்து சொல்லுவார்கள். இந்த முறையான கருத்தை சொல்லிட்டு சில பேர் இந்த தீக்கையை பற்றி சில சமயவாதிகள் சொல்லுகிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சிவப்பிரகாசத்துல 9வது பாடல்ல தீக்கை முறையை பற்றி ரொம்ப விரிவா காட்டுகிறார். ரொம்ப எளிமையான பாட்டு. அது உள்ள வருகிற பொழுது பார்த்துக்குவோம். இனி அந்த நிர்வாண தீக்கையை பற்றி சொல்லுகிற பொழுது பரமபதத்தில் உயிர் சென்று அடைவதற்கு துணையாகும் என்று உமாபதி சிவம் காட்டுகிறார். சரி, இந்த பாடலினுடைய அடிப்படையில் நிர்வாண தீக்கை வீடு பேற்றை அளிக்கும் என்று தவறாக கொள்ளுகிறார்கள். ஆமா, அது தவறு என்பதை முனிவர் நமக்கு காட்டுகிறார். ஞானத்தால் வீடு என்று சொல்லுகிற பொழுது ஞானம் என்று சொல்லும் அந்த சொல் அது ஆகுபெயராகி தீக்கையையே உணர்த்தும் என்று சில பேர் தவறாக பொருள் கொள்ளுகிறார்கள். அந்த கொள்கை தவறு. இனி பொருள் பொருள் இருவானம் அறுவகையும் ஒருவி. அறுவகை என்பது என்ன? 6 அத்துவாக்கள். சிவபிரகாஷ் பாட்டு. நினைவு அரிதாம் பரபதத்துள் உயிர் விரவி பயிற்று என்றாற் போலும் அத போலும் சிவாகம வசனங்களை பற்றி அவற்றின் கருத்துணராது தீக்கையே வீடு பேர் உதவும் ஞானம் வேண்டாம் எனவும் ஞானத்தால் வீடு என்றே என்பொழி ஞானம் என்பதும் ஆகுபெயராக கொண்டு தீக்கை உணர்த்தும் எனவும் சொல்லுகிற கருத்து நமக்கு ஏற்புடையது அல்ல. அதற்கு மேல அவர் அந்த முனிவர் காட்டக்கூடிய கருத்துக்கு ஆதரவாக சில ஆகமங்களை காட்டுகிறார். அவை என்ன? பௌக்கர ஆகமத்தில் ஆசிரியத்தன்மையின் அதிகாரமும் பலநீக்கமும் சிவவிளக்கமும் ஞானத்தால் பெறத்தான ஆகலான் ஞானவாதத்தையே எமக்கு தெரிந்தருளுக என முனிவர் வேண்டிக் கொடலாலும் அவை வேறு பொருள்படுத்திற்கு இயலாமையானும் மதங்கம் முதலியவற்றில் இவ்வாறு கூறுதலாலும் தீக்கை என்னும் சொற்கு பொருள் மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுக்கும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. அப்ப தான் கூறுகிற அந்த கருத்துக்கு ஆதரவாக ஆசிரியர் அருமையா காட்டுகிறார். பௌக்கர ஆகமத்துள் ஞானத்தை எனக்கு தந்தருளுக என்று முனிவர் வேண்டும் பகுதியை காட்டுகிறார். மதங்கம் முதலிய ஆகமங்களில் இது போல கூறப்பட்டிருக்கின்றன. தீக்கை என்னும் சொல்லுக்கே ஆகமங்கள் பொருள்கிற பொழுது மலத்தை கெடுத்து, நான் முன்னமே நினைவூட்டினேன், தீ கூட்டல் கை, கெடுத்து கொடுத்தல், மலத்தை கெடுத்தல், சிவத்தை கொடுத்தல், ஞானத்தை கொடுத்தல். எனவே தீக்கை என்பது சிவபெருமானுடைய கிரியாசக்தி. எல்லா தீக்கை கட்கும் பொதுவான இலக்கணம். எனவே தீக்கை அன்றாட இருக்கக்கூடிய அந்த கண்ம முதலியவற்றை செய்யும் உரிமையும் ஆகமங்களை பயிலும் உரிமையும் என்னும் இரண்டில் நமக்கு ஒன்றை தரவல்லது என்று காட்டுகிறார். அது ரொம்ப அருமையான பகுதி. ஆமா, சொற்கு பொருள் மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுக்கும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. அடுத்த பகுதி காட்டுங்க. ஆமா, ரொம்ப அருமை என்று நமக்கு கூட்டுகின்றன. இனி தீக்கையினது சில ஆகமங்கள் கூறும் நித்திய முதலியவற்றில் அதிகாரமும் ஆகம கேள்வியின் அதிகாரம் என்னும் இரண்டனுள் ஓர் அதிகாரத்தை முற்றுவிக்க வல்லதாகிய பரமசிவனுடைய வியாபார சக்தியாம் என்பது தீக்கைக்கெல்லாம் பொது இலக்கணம். அதை இப்ப நாம பார்த்தோம். அதாவது சிவபெருமான் அதாவது கிரியாசக்தி எல்லா தீக்கைக்கும் பொதுவான இலக்கணம். எனவே தீக்கை நித்திய கண்மம் முதலியவற்றை செய்யும் உரிமையும் ஆகமங்கள் பயிலும் உரிமையும் இந்த ரெண்டுல ஏதேனும் ஒன்று தரவல்லது. மேலும் ஒரு விளக்கம் காட்டுகிறார்.
ஒருவன் பிறக்கிற பொழுதே குருடனாக பிறக்கிறான். அவனுடைய வெளியை மறைத்திருக்கிற படலத்தை ஒரு மருத்துவன் ஒருவன் நீக்கிவிட்டால் அப்போது அந்த வெளி பார்க்கக்கூடிய தன்மை பிறக்கும் போது இல்லாதவனுக்கு பார்வை தோன்றும் என்பது நாம் பார்க்கிறோம். ஆனால் காண்கின்ற பொருள்களை இது இன்ன பொருள் என்று அவனாலேயே அறிந்து கொள்ள முடியாது. மற்றொருவனுக்கு பொருள்களை ஒவ்வொன்றாக காட்டி இவை இது இது என்று அவனுக்கு கூற பிறகு புதிதாக பாற்றிவன் பொருள்களை அறிவான். அதை போல அருமையான பகுதி காட்டுறார் பாருங்க. ஆமா, ஆக பிறவி குருடனுக்கு படலத்தை நீக்கிய துணையாலே பொருள்களை காட்டினால் அன்றி காண்டல் கூடாது அவனுக்கு. காண்டல் அவனுக்கு கூடாது. ஆக கந்த காலோத்திரம், சிவதர்மோத்திரம், தேவி காலோத்திரம், சர்வ ஞானோத்திரம், ஞானதலகம் முதலியவற்றின் எல்லாம் ஆன்மா ஞானம் ஒன்றாலே வீடு எய்தற்பாற்று என வரையறுத்து கூறுதலாலும் தீக்கை மாத்திரத்தாலே சிவப்பேறு கூடும் என்றல் பொருந்தாது என அந்த கருத்தை நாம் ஏற்க வேண்டாம். எனவே ஞானம் என்பது கண் பார்வை பெற்ற பிறகு பொருள்களின் இயல்பை விளக்குவதை போன்றது. சரி, அப்ப தீக்கை என்பது எது? பிறவி குருடனுக்கு கண்ணின் படலத்தை நீக்குவது போல ஞானம் என்பது கண் பார்வை பெற்ற பிறகு பொருள்களின் இயல்பை நமக்கு காட்டுவது. இதற்கு ஆதரவாகத்தான் இத்தனை நூல்களை காட்டுறார். கந்தாகாலோத்திரம், சிவதர்மோத்திரம், தேவிகாலோத்திரம், சர்வ ஞானோத்தரம், ஞானத்திலகம், இத்தனை நூல்கள் அவர் பயின்றிருக்கிறார் பாருங்களேன். தினமும் காலையில தினமணி பேப்பரை பூராமா படிக்கிறோம். எவ்வளவு பெரிய வேலை. நமக்கு பாடம் சொல்லுகிற பெருரை காட்டுகிற ஆசிரியருடைய கல்வி ஞானம் படித்த நூல்களை எந்த முறையில மேற்கோள் காட்டுகிறார்கள் என்றே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உரை செல்லுகிற பொழுது இவையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்க என்று நம்ம காட்டுகிறார். ஆக அவர்கள் சொல்வதை போல தீக்கை பெற்ற அளவிலே சிவப்பேறு கிடைக்காது. ஞானத்தின் வழியாக நமக்கு வீடு பேறு கிடைக்கும். அதனாலதான் சரியை கிரியை யோகங்களை செய்துளி ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா. நமக்கு பின்னால் நாம பாபாடிக்கு விரிவா பார்க்க போறோம். இங்க சுருக்கமா காட்டுகிறார். இனி அடுத்த பேரு இதுக்கு விளக்கமாக காட்டுகிறார். 97வது பக்கமே பாருங்க. ஒளியா நன்றி இருள் நீங்காதவர் போல ஆணவம் ஞானத்தான் நன்றி தீக்கை மாத்திரத்தாலே நீங்காது. அப்ப இந்த பகுதியில மேலும் என்ன காட்டுகிறார் ஆசிரியர்? ஒரு ஒளி வந்தால் அந்த ஒளியின் வழியாக என்ன போகும்? இருட்டு போகும். அப்ப ஒளியா நன்றி இருள் நீங்காது. இது முதல்லயே ஆயிரத்துல நம்ம பார்த்து இல்லையா? மலதலை உலகின் மாயிருதுமைய பலர்புகழ் ஞாயிறு படரின் நல்லதை காண்டல் செல்லா கண்போல். அப்ப ஒளி தோன்றினால் இருள் நீங்கும். அதுபோல தீக்கை பெற்று ஞானம் வந்தால் ஒழிய ஆணவம் நீங்காது. இப்ப ஞானத்தால் அன்றி தீக்கை பெறுவதால் மட்டும் ஆணவம் நீங்காது. தீக்கை செய்கிற பொழுது ஆசிரியர் அந்த மாணவனுக்கு அத்துவா சுத்தி செய்வார். அப்படி அத்துவ சோதனை வழங்கிய பிறகு அந்த அத்துவாவில் நிரம்பி இருந்த தொல்வினை நீங்கும், பலவினை நீங்கும், சஞ்சிதம் நீங்கும். அது நீங்கவே மாணவர் ஞானம் பெறும் தகுதி அடைவார். அதுல ஒருமலமுடையவர் விஞ்ஞானகலர் அவர்களுக்கு உயிருக்குயிராக நின்று தன்னுடைய கிரியாசக்தியின் வலிமையால் திருவுளக் குறிப்பின் வண்ணம் ஆணவலத்தை நீக்குவான். இதுவே தீக்கை என்னும் பெயர் பெறும். விஞ்ஞானகலருக்கு இறைவன் செய்யும் தீக்கை ஔத்திரி தீக்கை ஆகிய ஓமம் வளர்த்து
இயற்றும் தீக்கை அன்று என்பதை நாம் உணர வேண்டும். இதுதான் அவர் ஆசிரியர் நம்ம காட்டுவது. வாங்க, ஞானத்தானன்றி தீக்கை மாத்திரத்தால் நீங்காதனவும் அத்துவ சுத்தியின் அத்துவாக்கள் நிரம்பி கிடந்த சஞ்சித கண்ம மாத்திரையே நீங்கும். வினை நமக்கு ரெண்டு, நல்வினை தீவினை. நல்வினை தீவினுடைய தொகுப்பு பலவினை, அதுக்கு சஞ்சிதம்னு பேர். அதுல கொஞ்சம் எடுத்துட்டு வருவோம், அதுக்கு பராரத்தம் நிகழ்வினைன்னு பேர். இந்த வினையை அனுபவிக்கிற பொழுது வறுவினை வந்துவிடும். இப்ப வினை எந்தெந்த வழியில் வரும்னு பார்த்தோம், முதல்ல பார்த்தோம் இல்ல, மனதால வரும், வாக்கால வரும், காயத்தால் வரும். சரியா போச்சு. அந்த முறையில இப்பொழுது அத்துவா சுத்தி சென்ற போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, முன்னமே இருக்கிற சஞ்சித வினை இருக்குது பாருங்கள், பலவினை, அவை முழுமையாக நீங்கும். சஞ்சித கண்ம மாத்திரையே நீங்கும். எஞ்சி இருப்பது என்ன? பிரார்த்தனை மறந்துடாதீங்க. ஆமா, பலவினை நீங்கும். அதனால் ஞானத்துக்குரியவன் ஆவான் எனவும் நீ தெரிந்து கொள்க. மேலும் விஞ்ஞானகலருக்கு ஆன்மாக்களை மூணா பிரிச்சு உங்களுக்கு தெரியும். மும்மலமுடையவர் சகலர், இருமலமுடையவர் பிரளயாகலர், ஒருமலமுடையவர் விஞ்ஞானகலர். இந்த மூன்றுக்கு எப்படி வருவான்? விஞ்ஞானகலருக்கு உயிருக்கு உயிராக நின்று உணர்த்துவார். பிரளயாகலருக்கு மான்மழுவோட வருவான். சகலருக்கு நம்மை போல குருநாதராக வருவான். இது நம்ம ஞான நூல்ல பார்க்கிறோம். அத ஆசிரியர் விஞ்ஞானகலருக்கு என்ன செய்வான் என்பதை நினைவூட்டுகிறார். விஞ்ஞானகலருக்கு முதல்வன் உள்நின்றவாறே தீக்கை என்னும் இயற்கை பெயருடைய தனது கிரியாசக்தி சங்கற்ப மாத்திரை நினைச்சா நடக்கும். என்ன குருநாதருக்கு என்ன ஆற்றல்ங்கிறீங்க? ஆமா, ஞானம் விளங்குறவர்களுக்கு என்ன ஆற்றல், சிவத்தன்மை நிரம்பி இருப்பவர்கள். அதனால சங்கற்ப மாத்திரையானே மலம் நீங்கும். அவர்களுக்கு ஔத்திரிய தீக்கை அவர்களுக்கு தேவையில்லை. இது எல்லாரும் ஏற்றுக்கொண்டது. எனவே கண்ணின் படலம் மருத்துவன் செய்யும் தொழிலானன்றி நீங்காது போல ஆன்மாவில் இருக்கக்கூடிய மலமும் குறவன் செய்யும் அவுத்திர தீக்கியால் அன்றி நீங்குதல் நமக்கு வராது. இப்ப கண்ணின் படலத்தை யார் நீக்குவார்? மருத்துவர். அதை போல ஆன்மாவை பிடித்திருக்கிற பல கோடி பிறவியில செய்த அந்த கண்மம் இருக்கிறதே, அது குறவன். குறவன்னா குருன்னு அர்த்தம். குறவன் என்பது தமிழ் சொல். குறவன், அந்த குறவன் செய்யக்கூடிய ஔத்திரேதிக்கால் அன்றி நீங்குதல் கூடாது என்பார்க்கு அஃது யாண்டும் செல்லாமையின் யாண்டும் செல்வதாகிய முதல்வனது கிரியாசக்தி சங்கற்பம் ஒன்றே மல நீக்குவதற்கு காரணம் எனவும். கொஞ்சம் மேல காட்டுங்க. மல நீக்கத்திற்கு காரணம் எனவும் கிரியாசக்தியும் ஞான சக்தியும் தம்முள் வேறன்மையான் உபச்சாரத்தால் தீக்கை என பெயர் பெறும் ஔத்திரி முதலியவை சஞ்சிதவனையை நீக்கி அதற்கு மேல உரிமைப்படுத்தும் முகத்தால் ஞானத்திற்கு அங்கமாவது அன்றி சுதந்திரமாகுவது எனும் தெற்றென உணர்க. எனவே கண்ணை மறைத்திருக்கும் படலத்தை மருத்துவன் தான் செய்யக்கூடிய சிகிச்சையால் நீக்குமே தவிர வேற வகையில் நீங்காது. அதுபோல ஆன்மாவை பற்றி நிற்கும் அளவும் ஆசிரியர் நல்ல நெருப்பு வளர்த்து செய்யக்கூடிய, அதுக்கு ஔத்திரி தீக்கைன்னு பேர், அந்த தீக்கையால் அன்றி நீங்காது. விஞ்ஞானங்களுக்கு அது பொருந்தாது. அவருக்கு பொருந்துவதாக இறைவனது கிரியாசக்தி சங்கற்பம் ஒன்றே மலத்தை நீக்கும் என்பது எல்லா நூல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப கிரியாசக்தியும் அடுத்து ஞான சக்தியும் தம்முள் வேறில்லை. ஏற்றுரையால் தீக்கை என்று பெயர் பெறும் ஔத்திரியமத ஞானத்திற்கு அங்கம். எனவே ஞானமே அங்கியாகும் என்பதை உணர்க.
என்று இந்த பகுதியில காட்டி, முதல்வனது சங்கற்பம் ஒன்றே உண்மையால் தீக்கை எனப்படும் ஆகலின் அதுவே மலம் நீங்குவதற்கு காரணம் என கூறுவது என்று கூறினால் அது சித்த சாதனம் ஆகலால் அதனால் உனக்கு போன்றது ஒன்றில்லை என்று அவை ஒழிக. எனவே உண்மையான தீக்கையால் அதுவே மலத்தை நீக்கும் என்று அவர்கள் கூறுவது முன்பு கூறிய கொள்கையை மீண்டும் கூறுவதாகவே முடிகிறது, பயனில்லை. எனவே சிவப்பிரகாசத்தில் பொருவில் நிர்வாணம் என்ற பாடல் 9வது பாடத்துல ஞானத்தின் வழியால் தீக்கை காரணமாகும் என்று பற்றியே இது எழுந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு தெரியாது, இந்த சந்தேகம் வராது. ஆனா தெரிந்தவர்கள் கேட்பதற்கு ஏற்ப சந்தேகத்தை கொடுக்கணும். அதனால நாம் என்ன பண்ணலாம், அதையும் கொஞ்சம் வாங்கி உள்ள பதிவுல வைக்கணும். சோ இந்த மாதிரியான இடர்பாடுகள் நமக்கு வருகின்றன என்பது படிக்கிற காலத்துல இப்படி நமக்குள்ள வரும். இப்ப நீங்க இந்த அளவுக்கு அந்த செய்தியை உள்ள கொஞ்சம் நாம பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். இனி மேலும் நிர்வாண தீக்கை என்பது சத்தியோ நிர்வானந்தம் என்றும் அசத்தியோ நிர்வாணம் என்றும் 2 வகைப்படும். அப்ப நிர்வாண தீக்கை என்பது 2, சத்தியோ நிர்வாணம், அசத்தியோ நிர்வாணம், அது 2. இனி சத்தியோ நிர்வாணத்தை அதிதீவிர சத்தினிவாதம் உடையார்க்கு தீக்கை செய்த மாத்திரையே பொருளின் சிறப்பியல்பு புலப்பட உணர்த்தி கண்ணுக்கு பகல் விளக்கு போல் உடன்போடல். ஆமா, அப்படி உடம்போடற்று நீங்க செய்வது இது என்ன தீக்கை? சத்தியோ நிர்வாணம். அது அதிதீவிர சத்தினிவாதம். சத்தினிவாதம் என்ன? இருவினையொப்பு, மலபரிபாகம், திருவருள் வீழ்ச்சி. அது 4 வகையா பிரிப்பார்கள். மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம். அப்ப இந்த சத்தியோ நிர்வாணத்திற்கு யாருக்குரியது? அதிதீவிர சத்தினிவாதம் உடையவருக்கு. சரி, இனி அசத்தியோ நிர்வாணத்தையாவது மந்தம் முதலிய சத்தினிவாதம் உடையவருக்கு. மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம் என்னும் சொல்லப்படுவது. ஆக அதாவது அதிதீவிர சத்தினிவாதம் உடையவர்களுக்கு முத்தி பெறும் பக்குவத்தை முன்னே அடைந்து விட்டவர்களுக்கு செய்யப்படுவது சத்தியோ நிர்வாணதை. இதை பெற்றவர்கள் பெற்ற வினாடியே உடம்பிலிருந்து முத்தியை பெற்று விடுவார். சரி, இனி மந்ததரம், மந்திரம், தீவிரம் ஆகிய வகையில அவை உடையவர்களுக்கு அசத்தியோ நிர்வாண தீக்கை. பொதுவா தீக்கைன்னு சொல்ற எத்தனை இருக்கு பாத்தீங்களா? பல சமயத்துல தீக்கையின் பேர் வச்சிருக்கிறாங்க. தீக்கையில என்ன நடக்கிறது? ஆசிரியன் மாணவனுடைய ஆன்மாவுக்கு என்ன செய்கிறான் என்பதை நமக்கு தமிழ்ல ஞான நூல்கள் நல்ல காட்டுகின்றன. சிவஞான முனிவர் ஆகமங்களையும் காட்டுகிறார் இல்லையா? இந்த தீக்கையை பெற்றவர்கள் அவர்கள் முகந்து கொண்ட வினைப்பயன் உள்ளளவும் உலகத்தில் வாழ்ந்து பின்னர் உடம்பு நீங்கிய அளவிலே பதமுத்திகளைச் சேர்ந்து உரிய காலம் கழிந்த பின்னர் முத்திக்கு சேருவார்கள். யாரே? அசத்தியோ நிர்வாண தீக்கை உடையவர்கள். எனவே அசத்தியோ நிர்வாணதையாவது மந்தம் முதலிய சத்தினிவாதம் உடையவர்களுக்கு தீக்கை செய்த பின்பு இந்த உடம்புல எடுத்து பலவினை சுற்றறிக்கப்படும். இந்த நிகழ்காலத்தில் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க பாருங்க, முகந்து கொண்டு வந்த நிகழ்வினை, பிரார்த்த வினை, அதை அனுபவிக்க வேண்டும். பிறகு அந்த அனுபவித்து கழித்த பிறகு அந்த சாலோக சாமீப சாரூப பதங்கள்ல இருந்து அந்த பயனை அடைந்து பிறகு முத்தி செல்வார்கள். இது அசத்தியோ நிர்வாணதையில் நமக்கு உலக தருமினி எனவும் சிவதருமினி எனவும் 2 வகைப்படும். அது ஆசிரியர் மறுபடியும் அது உலக தருமணி, சிவ தர்மணி என்று 2 காட்டுகிறார். அந்த உலக தருமணி, சிவதருமணி. இந்த உலக தருமணி, சிவதருமணி என்பதை பற்றி அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி
மிகப்பெரிய ஒரு பணியை சுவாமி இந்த ஜென்மத்துல கொடுத்திருக்கிறார் பாருங்க. எவ்வளவு ஆழமான கருத்து சிந்தனைகள். ஒரு ஒரு மனிதனுக்கு இப்படியெல்லாம் ஞான நூல்கள்ல இருக்குதுங்கிறத கேட்கிறதே பெருசு இல்லையா? எவ்வளவு அருமை. சாதாரணமா ஒரு திரைப்படத்துல ஒரு வில்லன் ஒரு கதாநாயகன் தான் செய்தா அதை பார்த்து பல நாள் பேசிட்டு இருப்போம். ச்சே, சான்ஸே இல்ல பாட்டு. என்ன குப்பை போங்க. ஆச்சரியனுடைய வேலையை எண்ணி பாருங்கள். அதற்கு மேற்கோள் நூல்கள் எண்ணி பாருங்கள். அதையெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி எடுத்து காட்டுகிறாரே ஞானாசிரியர் சிவஞான மாமுனிவர். அவரை எண்ணி பாருங்கள். இதையெல்லாம் ஏதோ புரியுதோ புரியலையோ, விளங்குதோ விளங்கலையோ, வகுப்புல இருக்கிற புண்ணியத்தை இந்த ஜென்மத்தில் நாம் பெற்றிருக்கிறோம் என்றுதான் என் அறிவில் சொல்லுகிறேன். தொடர்ந்து நான் சிந்திக்கிற வாய்ப்பு ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம். எவ்வளவு நமக்கு கிடைக்குமோ ஆனா இந்த நூல் எப்படியும் நாம் படிச்சு முடிச்சிருவோம். இது நல்லா படித்துட்டால் நிலையற்ற பொருள் மேல இருக்கிற பற்று போய்விடும். அநேகமா நமக்கு அடுத்த ஜென்மம் இல்லாமல் போவதற்கு வழி உண்டு என்பதை உங்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் நினைவூட்டி, பெருமானுடைய அளப்பெரும் கருணையும் அந்த பெருமானுடைய கருணைக்கு ஒத்த உங்களுடைய அன்பும் தான் இதை சிந்திக்க வைத்தது என்பதை மீண்டும் நினைவூட்டி இன்றைய வகுப்பை எந்த அளவில் நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.